வெல்கம் டு குக் வித் சாரா வாக்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி ராகி முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகி முறுக்கு நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். அது இல்லாமல் ரொம்ப கரடு முரடாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த சேம் கப்பையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு ராகி பவுடரை எடுத்திருக்கேன். 2 கப் ராகி பவுடருக்கு 1 கப் அரிசி மாவு. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசி மாவு கூடவே 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை. இந்த உடைச்ச கடலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அந்த பவுடரை இந்த மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜல்லடை போட்டு ஜலிச்சுட்டு அந்த நைஸான பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே போகிறோம். ரொம்ப நிறைய கடலை போட்டாலுமே முறுக்கு உடைஞ்சு வரும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு 1/4 கப் உடைச்ச கடலையை நல்லா பவுடராக்கி போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். கூடவே எள்ளு, தேவைக்கேற்ப உப்பு. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா, ஒரு காரமான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணலை. எள்ளு கூட 2 க்யூப் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நான் தண்ணியில் ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அந்த பட்டரை நல்லா அந்த மாவை கூட நான் பிசைஞ்சுக்கிறேன். பிசைஞ்ச பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு, நம்ம எப்போவுமே இப்போ ராகி அடைலாம் செய்யும்போது ஒரு மாவு பதம் செய்வேன் இல்லைங்களா? ஸோ அந்த பதத்துக்கு இது மாதிரி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ராகி முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் இது மாதிரி நல்லா உருண்டை பண்ணிவிட்டு முறுக்கு குழாயில் ஆட் பண்ணி முறுக்கு சுடுங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா சூப்பராக அழகாக வரும். உங்களுக்கு எந்த ஷேப்ஸில் வேணுமோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் முறுக்கு சுட்டுக்கலாம். இப்போது கடாயில் நான் ஆல்ரெடி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். சூடான பிறகு இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த பொரிஞ்சுற சத்தம் லைக் சலசலப்பு சத்தம் நின்ன உடனே நீங்கள் 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ராகி முறுக்கு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கருகுனாலும் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ராகி முறுக்கோட கலரே நமக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த சலசலப்பு சத்தம்லாம் சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ராகி முறுக்கை எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு முறுக்காக சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ராகி முறுக்கு ஸ்நாக் உங்கள் வீட்லேயும் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒன்ஸ் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.